Hi, hello everyone. Welcome to Alice Tech. So, in the video, we have to see a access specifier or access modifier. So, nothing but a program like Java, Python, so moreover Python use so Java. So, Java so all statement like you're creating a method, creating a class, இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா we have to put access specifier. So access specifierன்றது ஒண்ணுமே இல்ல, it will be just a fixing a access level. So அதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்கன்னா so access specifiers யூஸ் பண்றாங்க. So there are 4 kind of access specifier. So first one public, private, default and protector. So இந்த நாலுமே தான் எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரு access level ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ எப்படி ஆக்சஸ் லெவல்னா ஒரு ஃபைல்ல இருந்து ஒரு டேட்டாவை வேற ஒரு ஃபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, லைக் ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு டேட்டாவை ஃபைல டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ இந்த கான்செப்ட் பேஸ்ல தான் ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ஒர்க் ஆகும். லைக் ஜாவான்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா பார்த்ததுல என்ன பார்த்தோம்னா we have to create a package and class ன்னு பார்த்தோம். ஸோ பார்த்ததுல வந்து பார்க்கும்போது ஒரு பேக்கேஜ் அப்படின்றது ஒரு ஃபோல்டர்ன்னு பார்த்தோம் அண்ட் ஒரு கிளாஸ் அப்படின்றது ஒரு ஃபைல்னு பார்த்தோம். அப்போ ஒரு ஃபோல்டர் விட்டு ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைலை நம்ம எப்படி டிரான்சாக்ட் பண்றோமோ ஸோ டேட்டாவும் என்ன ஆகும், ஃபைல் மட்டும் டிரான்சாக்ட் ஆகாது. ஸோ எனக்கு டேட்டாவும் என்ன ஆகும், இங்கிருந்து அங்கே டிரான்சாக்ஷன் ஆயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எங்க வந்து என்னோட டேட்டா வந்து டிரான்சாக்ட் ஆகணும், லைக் ஒரு பேக்கேஜ் விட்டு பேக்கேஜா இல்ல ஒரு ஃபைலை விட்டு ஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு லைக் நம்ம இங்க பார்க்கும்போது ஜாவால டோட்டலா எல்லாமே லைப்ரரிஸ்ன்னு பார்த்தோம். அப்போ லைப்ரரிஸும் இந்த கான்செப்ட் பேஸ்ல தான் என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். லைக் ஒரு லைப்ரரி நீங்க இம்போர்ட் பண்றீங்க, ஸோ வி வாண்ட் டு இம்போர்ட் சம் லைப்ரரி, லைக் எனக்கு ஒரு கன்சோல்ல இருந்து இன்புட் வாங்குறதுக்காக வி யூஸ் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்காக. ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணும், கன்சோல்ல இருந்து ஒரு இன்புட் வாங்கினா வி யூஸ் ஸ்கேனர். ஸோ ஸ்கேனருக்கு நான் என்ன பண்றேன்னா யூட்டில்ன்ற பேக்கேஜ், ஸோ டிஃபால்ட்டா எனக்கு யூட்டில்ன்ற ஒரு பேக்கேஜ்க்குள்ள ஸ்கேனர்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கும். ஜஸ்ட் ஐ கீப் இட் தட் இன்புட். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் விட்டு பேக்கேஜ், ஒரு ஃபைல் விட்டு ஃபைல் எனக்கு வந்து என்னோட ப்ராசஸ், என்னோட டேட்டாஸ் என்ன ஆகணும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ அதுக்கு லெவல் ஃபிக்ஸ் பண்றது யாருன்னா இந்த 4 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படின்னு பார்க்குறப்போ ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல ஃபர்ஸ்ட் திங் இஸ் அ பிரைவேட், மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு மெயின் மெத்தட் தான் வந்து எனக்கு என்னன்னா ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஜேவிஎம்ல தான் என்ன ஆகும், ஒரு ப்ரோக்ராம் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கான ஸோ நான் எழுதுற அந்த மெயின் மெத்தட்லயே நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பேன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அரேன்னு கொடுத்துருப்பேன். அப்போ பப்ளிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இட் வில் பி ஒர்க் எனிவேர். ஸோ ஒரு பேக்கேஜ் விட்டு பேக்கேஜ் என்ன பண்ணலாம், அப்படியே சேஞ்ச் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு ஃபைல் விட்டு ஃபைல் என்ன பண்ணலாம், டேட்டாவை. ஸோ இட் வில் பி ஆக்சஸ் எனிவேர். ஸோ எனிவேர் ஆக்சஸ் பண்ணோம்னா அது பப்ளிக்கால தான் முடியும். ஸோ அதர்வைஸ் எதுக்கு வர போறோம்னா இட் வில் பி எ பிரைவேட். ஸோ பப்ளிக்னா ஸோ என்னோட டேட்டா எல்லாமே ஓகே இங்கிருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி நானே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஸோ பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டேட்டாலாம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. லைக் ஒரு கிளாஸ் நேம் நீங்க கிரியேட் பண்றீங்க, யூ ஹேவ் டு மென்ஷனிங் எ பிரைவேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க ஒரு டேட்டாவுமே எனக்கு என்ன ஆகாதுன்னா வேற ஒரு ஃபைலுக்கு டிரான்ஸ்ஃபரே ஆகாது. ஸோ பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஆக்சஸ் லெவல் ஒரு ஃபைல்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஒரு ஃபைலை விட்டு ஒரு ஃபைல் என்ன ஆகாதான் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. லைக் யோர் பாஸ்வேர்ட்ஸ், ஸோ உங்களோட ப்ரௌசர்ல மட்டும்தான் அந்த சேவ் ஆஸ் பாஸ்வேர்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இங்க நீங்க வேற யாருக்காவது சேஞ்ச் பண்ணா இட் வில் ஆஸ்க் அகைன் பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பேஸை யூஸ் பண்ணி தான் லைக் இந்த மாதிரி ஆக்சஸ் லெவலை யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா தே வில் பி புட்டிங் தட் கான்செப்ட். ஸோ ஃபைல் ஒரே ஃபைல்குள்ள மட்டும் தான் உங்களோட டேட்டா இருக்கணும். we use a private. ஸோ அப்போ ப்ரொடெக்டர் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ்குள்ளேயே ஒர்க் ஆகணும். ஸோ எனக்கு வந்து ஒரு பேக்கேஜ் நான் வச்சிருக்கேன். ஸோ என்னோட பேக்கேஜ் வந்து மை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள நான் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்னு சொல்லிட்டு நிறைய பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் 1 தாண்டி எனக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா என்னோட டேட்டாஸ் வெளியே போகக்கூடாது. ஸோ ஃபோல்டர் விட்டு ஃபோல்டர் எனக்கு மாறக்கூடாது. இட் வில் பி ப்ரொடெக்ட். எதுக்குள்ள ப்ரொடெக்டா இருக்கணும்னா ஒரு பேக்கேஜ்குள்ள ப்ரொடெக்டா இருக்கணும். அப்படி ப்ரொடெக்டா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே அந்த பேக்கேஜ்குள்ள லைக் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே எனக்கு என்ன ஆகும்னா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஸோ வெளியே போகுது. ஆனா உள்ள இருக்க கிளாஸஸ்க்குள்ள என்ன ஆகும், இட் வில் பி டிரான்ஸ்ஃபர். ஸோ ப்ரொடெக்டர்னு போடுங்க. அப்ப டிஃபால்ட்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஸோ இது எதுவுமே போடல, த ஸ்பேஸ் வில் பி வெரி எம்டி அப்படின்னா அதை டிஃபால்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 பேசிஸ்ல தான் என்ன ஆகும்னா கிளாஸ், மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த 4 கான்செப்டும் ரொம்ப டீப்பா ஒர்க் ஆகும். ஸோ ஆக்சஸ் லெவலை பொறுத்து தான் டேட்டாஸ் என்ன ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ இதோட கோட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே,
ஸோ எக்லிப்ஸ்ல ஒரு சிம்பிள் கோட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எக்லிப்ஸ்ல நான் வந்து என்னோட கிளாஸஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ அகைன் ஐ வில் பி கிரியேட் அ நியூ கிளாஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா ஒரு மெயின் கிளாஸை கிரியேட் பண்றேன். ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு பார்க்கும்போது நான் வந்து என்ன சொன்னேன், வித்தின் அ கிளாஸ் வித்அவுட் அ கிளாஸ் அந்த மாதிரி கான்செப்டை நம்ம பேசணும். ஸோ அப்போ எனக்கு ஒரு மல்டிபிள் கிளாஸஸ் இருக்க ஃபைல் தேவை. அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ நான் மல்டிபிள் ஃபைல் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எஸ், வி ஹாவ் டு கிரியேட் இன் அ மல்டிபிள் ஃபைல்ஸ். லைக் கிளாஸ்ன்றது அந்த கான்செப்ட் தான். ஸோ ஃபைல் டு ஃபைல் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ இப்போ இங்க பாக்குறப்போ ஒரு கிளாஸை நம்ம கிரியேட் பண்ண போறோம். லெட் கிரியேட் அ கிளாஸ். ஓகே, ஸோ கிளாஸ் நேம் என்ன கொடுக்கணும்னா என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் ஜஸ்ட் வந்து என்ன கொடுக்க, ஸோ மெயின் அப்படின்ற மாதிரி இது ஒரு மெயின் கிளாஸ் அப்படின்ற கான்செப்ட்ல நான் என்ன பண்றேன், மெயின் அப்படின்னு சொல்லி கூட மெயின் ஒன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் எப்பவுமே போல ஆக்சஸ் லைக் எனக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்களேன், அப்போ எனக்கு என்ன இருக்குன்னா பப்ளிக். அப்போ என்னோட ஜேவிஎம் ஷுட் ஐடென்டிஃபை திஸ் மெயின் மெத்தட் வித் ஹெல்ப் ஆஃப் பப்ளிக். அப்போ இதை நான் எங்க வேணா என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, பப்ளிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வில் பி கிவ் அ ஃபினிஷ். ஸோ நான் கொடுத்துட்டேன். அண்ட் ஹியர் மை கோட் இஸ் டிஸ்பிளேயிங். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா இப்போ ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரா யூஸ் பண்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ இந்த இடத்துல நான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்துட்டா அப்ப நான் எந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இந்த இடத்துல இருக்கு. அப்போ நான் இதை கொடுத்துட்டு எங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஐ வில் பி கிரியேட்டட் தி another class. ஸோ கிளாஸ் நேம் என்னன்னு பாக்குறீங்கன்னா, ஸோ நான் ஜஸ்ட் இது என்னோட மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ்க்கு வெளியே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு அடிஷனல் கிளாஸ், ஒரு சப் கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் எ டெமோன்னு வச்சுக்கோங்க. டெமோ 1 2 3 4 வாட் எவர் இட் இஸ், கிரியேட் யோர் செல்ஃப். ஸோ பிகாஸ் கிளாஸ் இஸ் அ யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாதிரியே கிளாஸ் இஸ் அ யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ வில் பி கிரியேட்டட் மை கிளாஸஸ் டெமோ. ஸோ டெமோ 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பிரேசஸ் and I will be close it. ஸோ எங்க நான் என்ன பண்றேன், இது எனக்கு ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ள இருந்து இந்த கிளாஸ்க்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம வெளியும் பண்ணலாம், அதர் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணவும் பண்ணலாம். ஸோ ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் here. After that we will be creating another file. Okay, done. So look at here I will be mentioning a access specifier. So first access specifier என்ன பார்த்தோம், it is very important access specifier. It will be very familiar. ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லயே மெயின் மெத்தட் பத்தி பார்க்கும்போது இந்த பப்ளிக்னா என்ன, ஸோ அப்படி பார்த்திருப்போம். அப்போ பப்ளிக் அப்படின்ற கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து எனக்கு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இட் வில் பி ஷுட் ஆக்சஸ் எனிவேர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், தியரி சைட்ல பார்த்தோம். அண்ட் இங்க என்ன பண்ணிருக்கேன், பப்ளிக் இன்ட்னு கொடுத்துருக்கேன். இன்ட் ஏ ஈக்குவல் டு, ஸோ இன்ட் ஏ ஈக்குவல் டு என்ன பண்ற, ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ற. வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ ஹேவ் நீட் டு யூஸ் ஸ்ட்ரிங் வாட் எவர் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ பப்ளிக் அப்படின்ற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணிட்டு ஐ வில் பி கிவ் 100 to here. So then what I have to use, so I have to use a private. So private பார்க்கும்போது it will be very opposite for a public. அப்படி பாத்தீங்கன்னா private வந்து எனக்கு என்னது, it can't access anywhere. நம்மளே ஒரு ப்ராசஸா கொடுத்தா ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணி அது ஸோ எப்படி பிரைவேட் யூஸ் பண்றதும் நான் என்ன சொல்லிட்டு நான் எண்ட் ஆஃப் தி வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ பிரைவேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி ஒன் ஆஃப் தி ஹைடிங் பார்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ ஐ வில் பி மென்ஷனிங் பிரைவேட். ஸோ கொடுத்தாச்சு. ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் another variable. ஸோ int and b equal to, so இங்க ஒரு டேட்டா கொடுக்குறேன். it will be maybe 20 or 200 anything whatever it is. So after that here I will be done and I will be showing something. So என்ன தரேன், நான் வந்து இப்போ ரெண்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபை முடிச்சிட்டேன். இப்போ மூணாவது வர ஸோ என்ன கொடுத்துருக்கேன், ப்ரொடெக்டர். ஸோ ப்ரொடெக்டரை பொறுத்த வரைக்கும் it will be a nuclear both. ரெண்டுமே என்ன ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகும் வித்தின் அ பேக்கேஜ். ஸோ வித்தவுட் தி பேக்கேஜ் எனக்கு என்ன ஆகாது, இது ஆக்சசிபிள் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல என்ன ஆகும், இட் வில் பி பெர்ஃபார்ம். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன், நான் அகைன் ஐ வில் பி கிவ் int and I will be mentioning a variable is c and equal to I will be give some other data, it is 30. So it will be done. I will be give a enter. அடுத்தது என்ன பண்றேன், டிஃபால்ட். அப்ப டிஃபால்ட்னா there is nothing access level. நம்ம காமனா கிரியேட் பண்ற வேரியபிள்ஸ் எல்லாமே எது பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கும் எல்லா வேரியபிளுமே. So just I will be give a int and my variable name is d அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். And I will be mentioning the value is 40 whatever it is you want to
ஸ்டோர் இன் டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணிருக்கேன் 410 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு இருக்க 4 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் நான் இங்க யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை எப்படி நான் வந்து ஆக்சஸ் லெவலா மாத்துறது? ஸோ நான் எல்லாத்துக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ நீ இங்க ஒர்க் பண்ணும், நீ அதை அங்க ஒர்க் பண்ணும். ஸோ ஒன்லி வித்தின் அ கிளாஸ், இல்ல அவுட் சைட் தி கிளாஸ், அந்த கான்செப்ட் பேஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ ஹியர் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், I'll be call in another class like main1 அப்படின்ற கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா மென்ஷன் பண்ணிருக்கேன். லைக் I'll be just creating a new object. ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். So just I'm using a representing with the child class and I'll be creating my object. So அப்படிதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இங்க இருக்க ப்ராசஸை கால் பண்ண முடியும். So இது காமன் திங் தெரிஞ்சுக்குங்க. And here I'll be give a printing statement. printing statement கொடுத்துட்டேன். And here I'll be mentioning my object. So object எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன், like I'll be using my subclass. subclass ஓட நேம் வந்து என்னது, demo1. demo1 ன்னு கொடுத்துருக்கேன். அந்த demo1ல நான் என்ன பண்றேன், after creating a object obj1 2 3 whatever you want to use, you will be definitely give that. Okay, equal to using a new keyword new, and I'll be giving here for again demo constructor. So demo constructor நான் இங்க என்ன பண்றேன், இங்க முன்னாடி இருக்கிறது கிளாஸ், இங்க இருக்கிறது கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். the next topic is constructor. Okay, done. ஸோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா demo1 கொடுத்துட்டு I'll be opening a bracket. ஸோ நீங்க கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி பிராக்கெட் பார்த்தா அந்த மெத்தட் தானே சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெத்தட் இட்ஸ் ஆல் சிமிலர். ஓகே, ஸோ அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஹியர் ஐ வில் பி மென்ஷனிங் தட். இப்போ நான் என்ன பண்றேன், அங்க இருக்க வேரியபிள் அது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்டா அப்ப ரெப்ரசென்ட் பண்றேன். எப்படின்னா obj 1 2 3 டாட் என்ன கொடுக்குறேன், I'll be give here a. ஏவை நான் ஃபர்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். I'll be run. I got a output. ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். And again I'll be give something. I'll be mentioning. And இங்க என்ன பண்றேன், obj 1 2 3 அப்படின்னு சொல்ல ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணி like now I am representing the private class. So how it will be performed and ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணுங்க. And here I got a error. Now I will be run this program. என்ன அவுட்புட் வருதுன்னு நோட்டீஸ் பண்ணுங்களேன். Look at here, unsolved. ஓகேவா, unsolved compilation problem. அப்ப என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு இது வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஸோ இது வந்து என்ன இருக்கு, இங்க ப்ராசஸ் ஆகுது, இங்கே ஷோ ஆகுது என்ன எரர்ன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு பிரைவேட் அனதர் கிளாஸ்க்குள்ள ஆக்சசபிள் கிடையாது அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. ஸோ ஐ வில் பி புட் இன் டு a command. ஒரு கமாண்ட்ல போட்டு அடுத்து இதை ப்ராசஸ் பண்றேன். I will be workன்னு பாருங்க. ஸோ sys outன்னு கொடுத்துட்டு I'll be control enter. Here I'll be got. So என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா what happened, okay. So இப்போ பாத்தீங்கன்னா again I'll be using this object obj 1 2 3 and dot. இப்போ நான் என்ன பண்றேன், I'll be representing the protected is called as a c. So இப்போ எனக்கு எந்த எரரும் இல்ல, just I'll be run this. அவுட்புட் என்னன்னு வந்திருக்கு, here I'll be got it 30. அப்போ எனக்கு என்ன ஆகுது, ப்ரொடெக்டர் வந்து another classல, so within a package குள்ள இருக்க கிளாஸ்ல எனக்கு என்ன பண்ணுது, performance ஆகுது. What about the default? It is similar for that. So I'll be give here and I will be enter. So நான் enter கொடுத்தோனே control enter கொடுத்தோனே எனக்கு என்ன ஆகணும், it will be performed. Here I will be give obj 1 2 3 dot. என்னோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, so I will be give a default variable, it is d. So இப்போ பாத்தீங்கன்னா I will be start run, I will be got answer. நல்லா பாருங்க, எனக்கு 3 ஆக்சஸ் லெவலுமே பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது and ஒண்ணே பெர்ஃபார்மன்ஸ் ஆகல because it will be private, it will be work in a within a class. So வெளிய இருக்க எந்த கிளாஸ், இந்த பேக்கேஜ் குள்ளேயே நீங்க கிளாஸை கிரியேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சாலும் இது எனக்கு என்ன ஆகாது, பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது. இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிரைவேட்னு சொல்றாங்க. ஐ ஹோப் யூ வில் பி காட் சம் ஐடியா ஃப்ரம் அ பிரைவேட். அண்ட் இருக்க எல்லா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் எப்படி ஒரு வேரியபிள் மூலமா பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகே, so இது எனக்கு காமன் ப்ராசஸ். ஸோ ஜஸ்ட் ஐ வில் பி ரிமூவ் திஸ் வேல்யூஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ நான் ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் வெளியே இதே மாதிரி ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்து ஒரு இந்த கிளாஸ்ல இருந்து அந்த கிளாஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான்.
ஸோ கிளாஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கால் as a ஃபைல். ஒரே கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணா அதை வந்து சப் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஸோ ஐ வில் பி கிரியேட்டிங் ஹியர் அ மெயின். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க மெயின் ஒன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஹியர் ஐ காட் a lot of error. I will be delete this all. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது வந்து ஒரு எம்டி கிளாஸ். இப்போ எனக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நேம் அண்ட் மெயின் மெத்தட் இருக்க ஒரு கிளாஸ். ஸோ நான் அகெயின் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஸோ இதே பேக்கேஜ்ல நான் கிரியேட் பண்றேன் வித் நான் பேக்கேஜ்ன்ற கான்செப்ட்னால. ஸோ ஹியர் ஐ வில் பி கோயிங் கிரியேட் அ கிளாஸ். ஸோ கிளாஸ் நேம் நான் என்ன கொடுக்குறேன், லைக் டெஸ்ட் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். டெஸ்ட் ஆக்சஸ். ஸோ டெக்ஸ்ட் ஆக்சஸ் நான் ஏன் கொடுக்குறேன்னா லைக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இதை டெஸ்டிங் ப்ராசஸ் பண்ண போறேன். டெஸ்டிங்னா அந்த மாதிரி டெஸ்டிங்ல ஜஸ்ட் ஐ வில் பி செக் இட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதா வெளியே இருக்க கிளாஸ்க்குள்ள, லைக் பேக்கேஜ்குள்ள ஸோ இருக்க கிளாஸ்க்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதான்றதை நான் வந்து நான் என்ன பண்றேன், செக் பண்றேன். ஸோ ஹியர் மை டெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கா, டெஸ்ட் கிளாஸ் இருக்கா. இப்போ நான் கோட் பண்றேன். ஐ வில் பி ரைட் அ கோட். ஸோ எதுல மெயின்ல வந்து பண்ணும், ஃபர்ஸ்ட் மெயின் ஒன்ல போயிட்டு கோட் பண்ணோம். ஸோ ஏன் அதில் பண்றோம்னா அதுல பண்ணிட்டு இதுல கால் பண்றோம். I'll be give. ஸோ இங்க அதே மாதிரி தான் I will be give. ஸோ லைக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் நான் கொடுக்குறேன். 1 second. ஸோ I'll be copy this. இங்க இருக்க டேட்டாவை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். பிகாஸ் I won't create again the variables. ஸோ நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குள்ள பேஸ்ட் பண்றேன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. I'll be pasted into a main method of main1 class. So I'll be pasted this data. It will be okay. So look at here. I got a error. Why I got a error? Okay, look at here. I want to save this. So appa enak error kaatadhu. So look at this file. Yes. So ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபைலை சேவ் பண்ணியுமே எனக்கு எரர் காட்டுது. ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு வேரியபிளையும் என்ன பண்ணிருக்காங்க இங்க ஒன்னொன்னா டிக்ளேர் பண்ணிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு பார்க்கும்போது ரிமூவ் தி. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், எனக்கு ரிமூவ் பண்ணணும். என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதுவும் எனக்கு இந்த இடத்துல மட்டும் தான் காட்டுது. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கொடுக்க போற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து எனக்கு என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி ஒர்க் வித்தின் லைக் ஆல் தி ப்ராசஸ். அப்போ எனக்கு மெயின் மெத்தட் இல்லாத இடத்துல தான், ஏன்னா பப்ளிக்ன்ற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை நான் இங்க கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு மெயின் மெத்தட் இல்லாத ஒரு பார்ட்ல தான் யூ ஹேவ் டு ஒர்க் அப்படின்ற கான்செப்ட்ல சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு மெயின் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அப்ப ஏன் நான் மெத்தட்ஸ் உங்களுக்கு இங்க ஆக்சஸ் லெவல் நான் கொடுக்கணும். there is a own access level in a main method is public. அப்ப நான் ஏன் உள்ள இருக்க டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ணணும், ஏன் நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ரிசால்வ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா டெஸ்டிங் பார்ட் யூஸ் பண்றோம். ஸோ தட் வைஸ் இங்க நான் கொடுத்துட்டேன். ஐ வில் பி சிம்பிளி கிரியேட்டிங் அ மெத்தட். ஸோ அப்ப மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா எனக்கு இது வந்து இதுக்குள்ள ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஹியர் ஐ வில் பி கிவ் என்டர் அண்ட் ஐ வில் பி கிரியேட் அ மெத்தட் வித் ஹெல்ப் ஆஃப் பப்ளிக். ஓகே, பப்ளிக் நான் கொடுத்துட்டேன். ஸோ வைட் இட் இஸ் அ என்ன சொல்லியிருக்கேன் நான் இது வரைக்கும் வைடுன்றது ஒரு நான் ரிட்டர்ன் டைப். நான் வந்து வைடுன்னு கொடுத்தா எனக்கு அதை எதுவுமே ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் எக்ஸ்பிளிசிட் ப்ராசஸ் நடந்தா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் அ some method is called as a show value. வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் வேல்யூவை என்ன பண்ண போறேன், டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ ஐ வில் பி கிவ் அ bracket and I will be open brace and I will be give a enter. So here I will be print the all the statement. எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் என்ன பண்ணிக்கிறேன், print பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்க வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே ரெப்ரசென்ட் பண்ணல. ஜஸ்ட் ஐ வில் பி யூசிங் டு print. ஓகேவா? ஸோ என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் அப்படியே கொடுத்து எனக்கு அந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணு. ஸோ ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணு, அடுத்தது பி வேல்யூ பிரிண்ட் பண்ணு. ஸோ sys out கொடுத்துட்டு I'll be enter. So here I'll be give a b value and enter. I'll be again give a sys out system.out.println. So இங்க என்ன பண்ணிக்கிறேன், I'll be give a c value and I will give a enter.
Okay, here I will be give a d value. Now I simply run this. என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. ஐ ஹோப் நத்திங் எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்க ஒரு மெயின் மெத்தடே இல்ல. ஸோ வராது. எஸ் ஐ காட் எ எரர். என்ன கிளாஸ் வந்து டிஃபைன் ஆகல, ஒரு மெயின் மெத்தட்ன்ற கான்செப்டே நீங்க போடலமா, அப்போ எனக்கு இது ஒரு டம்மி கிளாஸ். இந்த டம்மி கிளாஸை எனக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எனக்கு வேற ஒரு கிளாஸ், அவுட்டர் கிளாஸ் தேவை. அப்ப இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், வேற ஒரு கிளாஸ்ல ப்ராசஸிங் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸிங் பார்ட்ல யூஸ் ஆகதான் இந்த டெஸ்ட் ஆக்சிஸ். ஸோ இதுக்குள்ள கோட் பண்றேன், லைக் வித் ஹெல்ப் ஆஃப் மெயின் மெத்தட் I'll be give here. நல்லா நோட் பண்ணுங்க. ஏன்னா நோட் பண்ணுங்கன்னா இங்க நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். அப்ப எந்த கிளாஸ்ல கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ தெரிஞ்சுங்க. முன்னாடியே நான் இந்த கொஸ்டின் கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் மேக் அ கமாண்ட். ஸோ எதுல கிரியேட் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கமாண்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ஸோ I'll be creating my object with help of main1 அப்படின்ற கிளாஸ்ல தான் பண்ணும். ஏன்னா எனக்கு அங்க இருக்க வேல்யூ தான் என்ன பண்ணும், இங்க வாங்கணும்னு தெரியும். ஸோ here I will be mentioning main1 and I will be creating an object obj and equal to I using a new keyword. இப்போ என்ன பண்றேன், again நான் என்ன பண்ண போறேன், I will be give a main1 of இத கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. I will be give a semicolon, enter. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்ன வரும், என்ன பண்ணலாம். So again here I'll be call everything with representing the object. அங்க பார்க்கும்போது மெயின் மெத்தட்னே ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஓகே டன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஐ எம் யூசிங் அ sys out. ஸோ ஒரு வாட்டி ஒரு கோட் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூ வில் பி யூஸ் lots of printing statement to print a data. So obj dot a ஓகே. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணும், எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிடும். ஸோ அகைன் ஐ வில் பி கிவ் obj dot b and I give a enter. Again I will be got a error. என்னன்னா எனக்கு பிரைவேட்ன்றது வித்தின் கிளாஸ்க்குள்ள தான் ஆக்சஸ் ஆகும். அதுவும் எப்படி ஆக்சஸ் ஆகும்னா மெத்தட் பேசிஸ்ல ஆக்சஸ் ஆகும். ஸோ ஏன் அந்த மாதிரி இட் வில் பி லைக் ஒரு டேட்டாவை வேற கிளாஸ்ல இருந்து வேற கிளாஸ் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, ப்ராசஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்டுக்காக தான் இந்த ஆக்சஸ் லெவல பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் செக்யூரிட்டி சிஸ்டம். லைக் உங்க ப்ராஜெக்டை ரொம்ப செக்யூரா மாத்தணும் அப்படின்னா யூ வில் பி யூஸ் திஸ் பார்ட். ஓகே, ஹியர் தி லாஸ்ட் obj dot b. And here I'll be give, okay, I'll be carry forward something here. Variable மட்டுமே இல்லாம இங்க நான் என்ன பண்றேன், என்னோட மெத்தடும் கொடுக்கிறேன். It will be a simple method. So என்ன கொடுத்தோம், it's simply called as a, so obj அது ஆப்ஜெக்ட் ரெப்ரசென்ட் பண்ணி it will be show value. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, I'll be click, I will be give enter. Now I will be run. I will be definitely got a error. எனக்கே தெரியும். ஏன்னா இந்த இடத்துல என்னோட பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸ் லைக் சாரி பிரைவேட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆகல. I will be give it in a command line and I will be save with this here. So I got the answer. So ரெண்டு வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு ஆன்சர் வந்து வேரியபிள் ஆப்ஜெக்ட் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணதுனால இன்னொரு ஆன்சர்ஸ் வந்து லைக் இங்க இருந்து வந்திருக்கு. அப்ப இதுலயே நோட் பண்ணுங்களேன், I got a value of private. Look at here. So என் private நான் இங்க கொடுத்திருக்கேன். என்னன்னு கொடுத்திருக்கேன்னா bன்னு கொடுத்திருக்கேன். அப்போ நான் ஒரு மெத்தடை ரெப்ரசென்ட் பண்ணும்போது private should work in a class to class. So இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆக்சஸ் லெவல நானே டிசைட் பண்றேன் ஒரு ப்ரோக்ராம்ல அப்படின்னு பார்த்துட்டு. அப்போ பப்ளிக் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் இஸ் ஒர்க் வித் எவ்ரிவேர். லைக் எனக்கு வந்து அதே கிளாஸ்ல ஒர்க் ஆகும், அதே பேக்கேஜ்ல ஒர்க் ஆகும், சப் கிளாஸஸ்ல ஒர்க் ஆகும், அதர் பேக்கேஜ்ல ஒர்க் ஆகும். இட் வில் பி ஒர்க் எவ்ரிவேர். ஆனா ப்ரொடெக்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் ப்ராசஸ் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு வந்து சேம் கிளாஸ்ல இருக்கும், அதே மாதிரி சேம் பேக்கேஜ்ல இருக்கும், சப் கிளாஸ்ல இருக்கும். ஆனா வெளி பேக்கேஜ் லைக் என்னோட அலிசோ டெக்ன்ற பேக்கேஜ், அதோட வெளியே வந்து டாஸ்க் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து எனக்கு என்ன ஆகாது, பர்ஃபார்மன்ஸ் ஆகாது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. இட் வில் ப்ரொடெக்ட் வித்தின் கிளாஸ், அதுக்குள்ளேதான் ப்ரொடெக்ட். வெளியே இருக்க எந்த பேக்கேஜ்லயும் என்ன பண்ண முடியாது,
ப்ராசஸ் ஆகாது. அப்ப டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் கிளாஸ், சேம் பேக்கேஜ்ல வொர்க் ஆகும். சப் கிளாஸ்லஸ்லாம் என்ன பண்ணாது? வொர்க் பண்ணாது. அதர் பேக்கேஜ்லாம் வொர்க் பண்ணாது. இம்போர்ட் பண்ணா வொர்க் பண்ணும். பிரைவேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் கிளாஸ். இட் இஸ் அ தட் ஓன் கிளாஸ். சேம் கிளாஸ்ல மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே எனக்கு எங்க வொர்க் ஆகும்னா, ஸோ ஆக்சஸ் லெவல்ல டிசைட் பண்ற பிளேஸஸ்ல வொர்க் ஆகும். மோரோவர் செக்யூரிட்டி பர்ப்பஸ்ல வொர்க் ஆகும். ஸோ ரியல் வேர்ல்ட் ஏதாவது நான் டாஸ்க் தானே, யூஸ் தட் டாஸ்க் டூ யோர் ப்ரோகிராம். ஸோ கமாண்ட்ல வந்து பிரிண்ட் பண்ண சாரி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நாங்க அடுத்த வீடியோ போடுறப்ப என்ன டாஸ்க் குடுத்தோமோ அத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபாலோ தட், கீப் பிராக்டிசிங். ஸோ இத ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. வொர்க் அவுட் ஆகும் டெஃபினட்டா. ஸோ ட்ரை பண்ணிட்டே இருங்க அண்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ தட்ஸ் ஆல்.